இன்றைக்கி ரேம்போவுக்கு சாப்பாடு போட வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்னையே சேர்ந்து விட்டது. ஏனென்றால் என்னுடைய வீட்டுக்காரர் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு நேற்று நைட்டுக்கே கிளம்பிட்டார். நாங்களும் வாரோன்னா ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்ட்டு போயிட்டார். சரி, நம்ம இன்னொரு நாளைக்கு அண்ணாமலையார் நம்மளை அழைப்பாருன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்களாவது போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தாங்க. சாப்பாடு இருக்குது, அப்புறம் வந்து அதுக்கு சிக்கன் குழம்பும் இருக்குது. அதுக்கு ஒரு 7-8 பீஸை தூக்கி போட்டு சாப்பிட்றியாடா அப்படின்னு கேட்டேன். அதுவும் ஓகேன்னு சொல்லிச்சு. சாப்பாடு வேணும்னா ஜன்னல் வழியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பாவம் போல். அப்படின்னா அதுக்கு சாப்பாடு வேணும்னு அர்த்தம். நானும் அதுக்கு தேவையான எலும்புகளை சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு கொண்டு போய் கொட்டிட்டு ஹீட்ரேம்போன்னு சொன்னேன். அதுவும் ஓடி வந்து மோப்பம் பிடிச்சது, ஏதாவது சிக்கன் தட்டுப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சிக்கனும் உள்ளே கிடந்துச்சு. அதை முதல்ல எலும்பாக தான் சாப்பிடும். அதுக்கு வந்து அந்த எலும்புகள்லாம் தின்னு முடிச்சா தான் நிம்மதியாக இருக்கும். அப்புறம் தான் அந்த ரைஸ் எல்லாம் தொட்டு பார்த்துக்கோங்க பைபிளில். நானும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டு வந்துட்டேன். எங்கள் வீடியோ பிடிச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.